சாப்பாடு செய்ய போகிறோம். இதை சாப்பாடு செய்யறதுக்கு ஊற வச்சது அரிசி. இங்கே பாருங்கள், குண்டாண்ட அந்த கோடிக்கிட்ட தண்ணி வந்து வச்சிட்டோம். இப்போ கேஸ் பற்ற போகிறோம். சரி, அவ்வளோ கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போடலாம். இப்போ அரிசி போடலாம். அரிசி போட்டாச்சு. இது வந்து வேகணும். இப்போ அரிசியாக இருக்கா, இதனால் வெந்ததுக்கப்புறம் சாதம் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒலை நல்லா கொதிக்குது. இன்னும் 5 மினிட்ஸில் சாதம் நல்லாவே வெந்துடும். அப்புறம் வடித்து இறக்கிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், சாதம் எப்படி நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்போ நமக்கி பார்க்கலாமா? அமுக்குனா அது அமுங்கிச்சுன்னா சாதம் பாருங்கள் அமுங்கிச்சு. அப்போ சாதம் வெந்துச்சு. இப்போ வடித்தட்டி போட்டு வடிச்சிடலாம். இதுதான் வடித்தட்டி. இதை போட்டு தான் வடிப்போம். இது மாதிரி என்ன பண்ணோம், ஒரு கிளாஸ் வச்சுருந்தோம். கிளாஸ் வச்சுட்டா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? அந்த குண்டால இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகுது. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இருந்தாச்சு. எவ்வளோ தண்ணி வடிச்சிருக்கு, ஃபில்டர் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆவி பறக்க சாப்பாடு தயாராகிடுச்சு. ஓகே, இப்படி தான் சாப்பாடு செய்யணும். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சோறு வடித்த தண்ணி, சோறு வடித்த கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து சூடாக இருக்கும்போதே உப்பு போட்டுட்டு குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உடம்பு சரியில்லைனா கூட கோல்டு ஜுரம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த தண்ணி தான் ஹாஸ்பிட்டல்லே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வீட்லேயும் நீங்கள் ஏதாவது உப்பு போட்டு குடிங்க.